இருக்கலாம், இந்த காட்டில் இருக்கு, காட்டில் இருக்கு. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத காடு தானே. சரி இன்னைக்கு அப்போ அதில் அந்த மரத்தை ஊற்றிட்டு இயல்பு மூக்கு பிடிச்சிக்கணும். ஒரு கப்பையை ஊற்றுவாங்க, அப்படியே குடிக்கணும். குடித்தா வயிற்று பூச்சி இல்லாமல் வயிற்று பூச்சி இல்லாமல் போயிடும், வயிறும் க்ளீன் ஆகிடும். சரி, வயிறு இருக்குமா? வயிறு இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் கொட்டக்கலை நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யதன் சைட் தோட்டத்தில் நாங்கள் போன ஒரு வாக்கிங் அண்ட் ஹைக்கிங்கை பற்றியும், அதே தோட்டத்தில் இருக்கக்கூடிய 7 கன்னி ஊத்து அப்படிங்கிற ஒரு அமானுஷ்யமான இடத்தை பற்றியும், அங்கே நாங்கள் சுற்றி பார்த்த விஷயங்களையும் தான் அந்த வீடியோக்குள்ளே காட்ட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நாங்கள் இப்போ யதன் சைட் தோட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ அந்த 7 கன்னி ஊத்துங்கிற இடத்த பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் மேலேருந்து இந்த யதன் சைட் தோட்டம் எவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு. இந்த இடத்துக்கு பேர் என்னது? இது வந்து சார் சொல்கிறது ஒரு 7 கன்னி ஊத்து இருக்கிற இடம் தான் சொல்லுவாங்க. 7 கன்னி ஊத்து இருக்கிற இடம். என்னன்னு கேட்டால் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இடையில அங்கங்கே தண்ணி ஊற்று வந்துக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப 6 மணி அந்த மாதிரி டைமுக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு யோசிப்பாங்க. கொஞ்சம் வாசம் அடிக்கும், சின்ன சத்தங்கள்லாம் கேட்கணும். எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கு. நான் சின்ன காலத்தில் அதெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவேன் கூட. ஆனால் சில நேரம் நாங்கள் இப்போ சொல்லுங்கள் சனி ஞாயிறு லீவு அதே மாதிரி கொழும்புலேருந்து வந்த பொடிங்களோட வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இது சார் நல்ல கடல் மட்டத்துலேருந்து நியாயமான உயரம் 4200 அடி உயரத்தில் மேலே இருக்குது. நுரலியாவுக்கு இதுக்கும் ஈக்குவலான உயரம் தான் இது. இதுக்கு என்ன விசேஷம் இருக்குது இதில் சார்? இது இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு கன்செப்ட் உங்களுக்கு டக்குன்னு பதியாது. இது ஒரு மழை காலத்தில் வந்து பார்க்க மாதிரிலாம் அதில் தண்ணி அப்படி பாஞ்சு கீழே வரைக்கும் வரும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கும். முன்ன தண்ணி கூட இருந்துச்சு. இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பிரித்தானிய காலத்தில் இங்கே வந்து வெள்ளைக்கார தூரமாக இருக்க நேரம் அந்த காட்டு இந்த போர்டரில் என்ன செய்யிருக்காங்கன்னா ஒரு டேங்க் கட்டியிருக்காங்க. 3 டேங்க் கட்டியிருக்காங்க. தண்ணி அதில் இயற்கையாக ஃபில்டர் ஆகும். அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கேருந்து தான் ப்ரெஷர் ஆகி பனியே போகுது. இங்கேருந்து தான் ப்ரெஷர் ஆகி பங்களோக்கு தண்ணி போகுது. 7 கன்னி ஊத்து. இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் தானே? அது வாட்டர் ஃபால் தான். இப்போ தண்ணிட்டு அளவு குறைவா. கிட்டத்தில் போகிறதுக்கான வழி இருக்கா? அதுக்கு போகலாம். போய் பார்ப்போமா? பார்ப்போம். நமக்கு இதில் ஏற இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா இருந்தால், இது மலையில் கொழுந்து எடுக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். மலையில் கொழுந்து எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் இதில் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடக்கணுமே. ஏன்னா நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த இடத்துல நடந்து போகும்போது எங்களுடைய காலடி சத்தமும் இங்கே உள்ள அந்த பறவைகள் சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்குது. அந்த அளவுக்கு இந்த இடம் ஒரு அமைதியாக இருக்குது. இது வந்து போர்டர் போர்டர் கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் 30 வருஷத்துக்கு பிறகு வரீங்களா? அதுக்கு 30 வருஷத்துக்கு பிறகு இந்த ரோடுக்கு வரேன். எப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அநேகமாக ரோடுகள் மூடி இருக்கு. தேயிலை அந்த காலத்து தேயிலே தான் இருக்குது. சின்ன காடுன்ட்டு. சின்ன காடா? சின்ன காடு. அது ஏன்னா பெரிய காடாது, இது குட்டியாக இருக்கிறதுனால சின்ன காடு இருக்குது. ஆனால் 2 ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ சரி, இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், இதில் வெடி கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. நல்ல முள் இருக்கும். எல்லாம் நல்லா பச்சையில் தான் இருக்கும். என்ன உபயோகம்? அது என்னன்னா வயிற்று புண்ணை ஆத்துறது, வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிச்சிடும். ஆமாம், சரி. அது எப்படி சாப்பிடணும்னு கேட்டால்,
பெடி கிளாஸை கொண்டு போய் அரைச்சி தண்ணி மாதிரி கரைச்சி என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜூஸ் தயாரிப்பாங்க. மூக்கை பிடிச்சிக்கிட்டு மூச்சு விடாமல் குடிக்கணும். அதான் அதில் அந்த மருத்துவத்துட்டு இயல்பு. மூக்கை பிடிச்சிக்கணும், ஒரு கப்பை ஊற்றுவாங்க, அப்படியே குடிக்கணும். குடித்தா வயிற்று பூச்சி இல்லாமல் வயிற்று பூச்சி இல்லாமல் போயிடும், வயிறும் க்ளீன் ஆகிடும். சரி, வயிறு இருக்குமா? வயிறு இருக்கும். ஏன் அது மருத்துவ செடி. அம்மாடி, என்ன இடம் தெரியுமா? என்ன இடம் இது? இந்த இடம் இதை சொல்கிறது அன்ஃபோல்டு. ஆஹா, அந்த போர்டருக்கு வந்துட்டோம் இப்போ. ஆ, அந்த மாதிரி ரோடு வருது, மேலே ரோடு. அந்த ரோட்டில் அப்படியே போனோம்னா தான் அந்த பெரிய பாறை. அப்படியே கருப்பையா கோயிலோட போய் அடுத்த சுற்று வந்துட்டோம்னா அடுத்த நீர்வீழ்ச்சியை பார்த்தாச்சு. நான் பைக் நிப்பாட்டின இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். ரோட்டுக்கிட்ட மாறி வந்துட்டோமா? நீங்கள் வேறு சார், இதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் சார். எப்படி? ஒரு முறை விறகுக்கு வந்தோம் நாங்கள் ஒரு 5-6 பேர். காலையில் 9 மணிக்கு வந்தோம், நம்புவீங்களோ இல்லை. அந்திக்கு 9 மணிக்கு தான் போனோம், நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். ஏன், என்ன சுற்றுறோம் அது காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் மற்ற இடத்துலையே. ஆனால் வெளிச்சமாலாம் இருக்குது, எங்களுக்கு வெளிச்சமாக தான் இருந்துச்சு. வீட்டில் இருந்து எங்கள் அண்ணெல்லாம் தேடி வந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் வீட்டில் போய் சொன்னான்னு சொன்னிச்சு எங்கள் ஆச்சி, திசை புண்டுடா அப்படின்ட்டு. திசை புண்டை வச்சுட்டீங்க? அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதானே, அது எங்கள் லைஃப்பில் நடந்த கதை. இப்போ நான் தெரியல, நம்ம சுற்றுற மாதிரி பார்த்தா நம்மளும் மிதிச்சுட்டு போக சந்தேகமாக இருக்குது. இருக்கலாம், இந்த காட்டில் இருக்குது. காட்டில் இருக்குது, காட்டில் நடமாட்டம் இல்லாத காட்டு தானே. சரி, இன்னைக்கு அப்போ சரி பார்ப்போம். தண்ணி குடிக்கலாமா? நல்லது, ஃபில்டரான தான் தண்ணி குடிக்கிறாங்க எப்படின்னு. எப்படி இருக்கு? இதான் அட்வென்ச்சர். இருக்க மாதிரி இருக்கு. போங்க போங்க, ரோடு இல்லை, போங்க அப்படி முடிஞ்ச வரல போங்க. அம்மாடா, கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மணிக்கு இப்போ ஒரு 2-2.5 மணித்தியாலமாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த கலப்புமே இது இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு விஷயத்தை என்னென்னு கேட்டால், இந்த பிரதேசத்தில் வந்து நிறைய நாத்தங்காய் மரங்கள் இருக்குது. அது இல்லாமல் வேறு வேறு பல மரங்களும் இருக்குது. இந்த நாத்தங்காய் மரங்கள் இங்கே எப்படி தோணுச்சுன்னு நமக்குலாம் தெரியலை. நாங்கள் 2 பேரும் இந்த நிறைய நாத்தங்காய் மரங்களில் ஏறி நிறைய பழங்கள்லாம் பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கலப்பை தீர்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நாங்கள் ஏறின ஒரு மரத்தை காட்டுறோம், நீங்களே பாருங்களேன். செய்ய வழியில் சார். சார் 2 காய் வந்துச்சு தானே. சரி, இப்போ பிடுங்கினோம்னா சரி. எப்படி இந்த ஒரு இங்கே ஏற்கனவே பிடுங்கின 2 வச்சுருக்கோம். சரி, இப்போ இதை உரிச்சு சாப்பிட போகிறோம். 2 காய் இருக்கா, தட்டி விடுங்க. இல்லை போதும், அப்படி வாங்க. மற்ற 2 மிருகம் சாப்பிட்டோம், அப்படி வாங்க. அப்படி மிருகம் கவனம் கவனம், மெதுவாக இறங்குங்க. மஞ்சள் பூ, அவரி செடின்னு சொல்லுவாங்க. இது அவரியா? அவரி செடி, இந்த அவரிக்காய். அந்த காய் இருக்குண்ணா, இது அவரிக்காய். சொல்லி அல்ல சொல்லுங்கள் சார். 2 ரோடு போகுது, இங்கிட்ட ஒன்று போகுது, இந்த பக்கம் போகுது. நம்ம ஸ்ட்ரைட் ரூட்டில் தான் போகணும். இந்த பக்கம் போனால் ராணிவத்தை போயிடலாம். நாரிவத்தை நாகசேனை. நாங்கள் போக வேண்டியது கொட்டக்கலை தானே, ஸ்ட்ரைட் ரூட். ஓ, இதுதான் முன்ன அருமையான ரோடு இது. எல்லாம் பண்ணி எப்படி சொன்னால், எங்கள் ஊர் திருவிழா போட்டாங்கன்னா 5 நாள் 6 நாள் போடுவாங்க. அப்போ இந்த ஊரை சுற்றி வர்றதுக்கான பிரதான ரோடு தான் இது. கருப்பை கோயிலுங்கிறது ஒரு தீர்த்த கிணறோடு இருக்கிற ஒரு எல்லை கோயில்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வம் தானே, இதில் தான் சுற்றி வரணும். அப்படியா? கையில் எதுக்கு கல்லுன்னு பார்க்குறீங்களா? இந்த பிரதேசத்தில் நிறைய சிறுத்தைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பயத்தில் கையில் கொஞ்சம் எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டுமேனு கல் எடுத்துக்கிட்டு போனோம். மிக அழகான ஆர்கிட். இது வந்து ஒரு அழகான இருக்குது தானே. இதில் வேறு வேறு கலரில் எல்லாம் பூக்கும், செம்மையாக. இங்கே பாருங்க,
க்ளோஸ்அப்பில் எடுங்களேன். ஷா செம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் காய் மரம் ஒன்று இருக்கும், கொய்யா பழம் ஏற்கனவே கொட்டுற மாதிரி விளங்குதே. விடுங்க அந்த பாருங்க ஒரு காய் தான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து இந்த மலையில் கிடைச்ச காய் கனிகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நீர்வீழ்ச்சி இருக்க இடத்துக்கு கிட்டத்தில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் இன்னும் மிச்ச தூரம் நடக்கணுமா? அது அபி கொஞ்சம் போகணும். இன்னும் கேட்டுக்கலையா? ஆமாம் போகணும். அடுத்து ஒரு பெண்ட் தானே. சரியா பாடா இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த அந்த நீர்வீழ்ச்சி. ஆனால் இந்த நீர்வீழ்ச்சியில் நீர் இல்லை, அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. ஆனால் மழை நேரத்தில் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்றதுங்க உள்ள அந்த 7 கன்னி ஊற்று அப்படிங்கிறது எங்கள் கண்ணுக்கு தெரியல. காரணம் இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி பற்றை காடுகள் இருக்கிறதுனால தெரியலை. மற்றது இந்த நீர்வீழ்ச்சி அப்படி இதில் உள்ள தண்ணி வந்து கீழே போகுதான். அந்த இடத்துல ஒரு குளிக்கிற இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ போயிட்டு அதை பார்க்கலாம். சரி, இந்த பயணத்தின் கடைசி கட்டத்தில் வந்துட்டோம். இப்போ ஜோராக ஒரு குளியலை போட்டு சாப்பிட்டு இந்த பயணத்தின் ட்ரெக்கிங்கை நாங்கள் முடிக்கிறோம். இந்த சாப்பாடுங்கிறீங்களே கொண்டு வந்துருக்கீங்களா? சர்ப்ரைஸா? லைட்டாக இருக்குது சஸ்பென்ஸ். அட கடவுளே, வச்சுருக்கிறோம். எவ்வளவு சப்பாத்தை கழட்டுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதுதானே இதுக்குன்னு செஞ்சது. அதனால கயிறை கழட்டி சொக்ஸா கழட்டி ரொம்ப கஷ்டப்படணும், சரியான கஷ்டப்படணும். அவர் 2 பேர்த்த கூப்பிடுவோம். பக்கத்துல 2 பேர் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா. இதுக்கு வளமே குளிக்கிற இடமா? அது எப்படி தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும்? ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நாளை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கூட அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷன். ஆனால் வந்து வீடியோ எப்படி எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அதை சுவையாக கொடுக்குறதுங்கிறால இன்னும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனவே இந்த வீடியோவில் நிறைய குறைகள்லாம் இருக்கலாம். இது சம்மந்தமாக உங்களோட கமெண்ட்ஸ்களை கீழே போடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு முடியுமா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை சூப்பராக செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எனவே அடுத்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்றென்றும் நட்புடன் உங்கள் SP குணா. நன்றி, பாய். Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light, ain't got time to kill, I got time to feel, I took the red